பார்த்தீங்கன்னா, நல்லா டைட்டு வச்சிருந்தோம். நான் நல்லாவே டைட்டு வச்சுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய பேஷன் உட்கார போகுதுன்னோனே கஷ்டம். அந்த சேனலுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு புஷ் மாரி இருக்கு பாருங்க. அதுதான் குடுத்துருந்தாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. அந்த செக்ஷன் கப்புன்னுவாங்கல்ல, அது மாரி குடுத்துருந்தாங்க அவ்வளோதான். இப்ப நம்ம அது மேல அப்படியே உட்கார வைக்க வேண்டியதுதான். இதுல வேற எந்த ஒரு வேலையும் இல்லங்க. அவ்வளோதான் சிம்பிளா முடிஞ்சு போச்சு. ஸ்பிரிட் லெவல் போட்டு பார்த்தேன். மட்டம் கட்டம் எல்லாம் பக்காவா ஆயிடுச்சு எனக்கு. லைட்டா ஷேக் இருந்தது. லைட்டா அப்படி தள்ளிட்டு டைட் வச்சோம். பக்காவா செட் ஆயிடுச்சு இது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் கப்ளிங், டேப்பு எல்லாம் முடுக்கி ஏத்த வேண்டியதுதான். அடுத்த வேலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வாஷ் பேஷன் ஃபிட்டிங் தான். ஃபிட் பண்ணுறது எப்படின்னு தான். நம்ம நிறைய வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணியிருப்போம். அது மாதிரி ராக் மோல்நட் செட் கிடையாது இது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டாண்டு மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அதில் வந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு பேஷன் இது. இதில் இருக்க ட்ராபேக்குன்னு சொல்கிறேன் நான். இது ஃபிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் தொல்லை கொடுத்துன்னு வச்சுங்களேன். அதனால நமக்கு தொல்லை இல்லை, அந்த ஃபிட்டிங்ஸில் வந்ததுனால கொஞ்சம் தொல்லை நான் காட்டுறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த எஸ்எஸ்ல ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு, ஒரு ஸ்ட்ராங்கும் கிடையாது. வாங்கின்னு வந்துட்டாங்க, சரி வாங்கின்னு வந்த பிறகு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபிட் பண்ணிட்டோம். அந்த எஸ்எஸ் கொடுத்துருந்து அவ்வளோதான். அது தூக்கி வச்சு அது அந்த போல் நட்டு ஸ்க்ரூ இதுதான் கொடுத்துருந்தாங்க அதில். பாக்ஸில் மற்றபடி வேறு எதுவும் கொடுக்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேஷனை வந்து எடுத்துடுறேன் வெளியே. பேஷனும் செம வெயிட். ஆனால் அது இவ்வளோ பெரிய பேஷனு அந்த இதில் தான் உட்காரணும். வேறு வழியே இல்லை. அது வேறு ப்ரொவிஷனும் கிடையாது. அதை விட்டால் வந்து ஆங்கிள் டைப்பில் உட்கார வைக்கலாம். அதை ரெண்டே ப்ரொவிஷன் தான் கொடுத்துறாங்க. ஒன்று ஆங்கிளில் உட்கார வைக்கிறது, இல்லை இதில் உட்கார வைக்கிறது. பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்ல 4 ஸ்க்ரூ போட்டு முடிக்கிருக்கு பாருங்கள். இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 இருக்கும். இந்த ஸ்க்ரூ தான் ஸ்ட்ரைட்டாக ஏறவே இல்லை. இதுதான் ரொம்ப தொல்லை கொடுத்துச்சு. ரொம்ப கிராஸாக இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணல. ஓகேங்களா? இது ஒரு ராடு. டவுல் போகிறதுக்கான ஒரு ராடு. பார்க்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது. இது முடிக்கி ஏற்றுறதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா, இது அந்தளவுக்கு பசங்க எதனா உடைந்து இந்த போல் நட் ஏதாவது ஒரு பக்கம் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அந்த பேஷனுக்கு கீழே சாயறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பேஷன் வந்து சஜெக்ஷன் கிடையாது. நீங்கள் நார்மல் டைப்பே வாங்கி வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி பேஷன் வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக முடிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா, அந்த செவுத்துல தான் நான் வந்து முடுக்க போகிறேன். வாட்டர் லைன் இருக்குது. உள்ளே வந்து நம்ம வேஸ்ட் லைனும் வச்சுருக்கேன் நான். பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இந்த 4 ஸ்க்ரூ இருக்கு இல்லையா? இந்த 4 ஸ்க்ரூவில் இந்த 4 ஹோல்ஸில் நம்ம மார்க் பண்ணி ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க அவங்களே. ஃபிஷரு ஸ்க்ரூவும் நம்ம வச்சு முடிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஓகே, இப்போ பாருங்கள். நான் வந்து பேஷனை வந்து சும்மா டெம்பரரியாக வச்சுட்டு ஸ்பிரிட் லெவலில் போட்டு மட்டம் பார்த்துட்டேன். ஏன்னா கையில் பிடிச்சிக்கின்னு பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாட்டர் லைனு ஆங்கிள் காருக்கு உள்ளே போட்டேன். வேஸ்ட் லைனு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் ஹீட்டரோட பாக்ஸு. அதை கவுத்து வச்சு அது மேலே ஹைட்டுக்கு ஒரு 2 ஸ்பாஞ்ச் வச்சு அப்படியே செவுத்துல அணைச்சிட்டேன். நமக்கு ஏன்னா பிடிச்சினே நம்ம மார்க் பண்ணுறது சிரமமாக இருக்கு இல்லையா? இப்போது ஸ்டேபிளாக இருக்கும். அதனால ஓகேங்களா? இப்போ இது மாதிரி பண்ணதால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு. ஏன்னா 2 பேர் ஒரு ஆள் பிடிச்சிட்டு இருக்கணும், நேராக இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் மார்க் பண்ணணும், ரொம்ப தொல்லை கொடுக்கும். அதனால தான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பாக்ஸ் இருந்தது தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து மார்க் பண்ணிடலாம். அந்த 4 ஹோல்ஸுமே வந்து மார்க் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து செவுத்துல அணைச்சி வச்சு நான் வந்து மார்க் வச்சுக்கிறேன். மார்க் பண்ணும்போது நம்ம ஸ்பிரிட் லெவலில் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்து மறுபடியும் ஃபிட் பண்ணும் போதும் அதேமாரி உட்காரும். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சு அப்படியே கொஞ்சம் சைடும் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கரெக்டாக அந்த இடத்துல தான் உட்காருதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் இப்போது நம்ம பேஷனை எடுத்துகிட்டு ட்ரில் பண்ணிடலாம். பாருங்க, இந்த அட்டை பாக்ஸ் வச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து பிடிச்சிட்டே இருக்க தேவையில்ல இல்லையா? அதனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த இடம் தான் 4 இடம். நம்ம மறுபடியும் ஒரு ரீமார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி பேஷன் வந்து முழுக்கிறது ஒன்றும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இருந்தாலும் வந்து சஜெக்ஷனை வந்து நம்ம யாருக்கும் கொடுக்குறதில்ல.
இப்போ பார்த்திங்கன்னா நான் பிட்டை வந்து செக் பண்ணிக்கிறேன். 8mm பிட்டு அது. அவங்க கொடுத்துருக்கிறது 8mm ஸ்க்ரூ தான். அதனால வந்து ஃபிஷரு ஸ்க்ரூ கொடுத்தாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரியே நான் வந்து 8mm பிட்டு போட்டு ட்ரில் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூவோட லென்த்தை பொறுத்து ட்ரில் பண்ணணும். ட்ரில் பண்ணும்போது ஏன்னா ஸ்க்ரூ வந்து சில லென்த்தாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபிஷருக்காக ட்ரில் பண்ணுவாங்கல்ல, அதை விட வந்து அந்த ஸ்க்ரூவோட லென்த்துக்கு இது பண்ணோம்னா அந்த ஸ்க்ரூ ஃபிஷரையும் தாண்டி உள்ள வரைக்கும் போயிடும். நம்ம கொஞ்சம் முடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி நீங்களும் வந்து பார்த்து ட்ரில் பண்ணிங்க. ட்ரில் பண்ணும்போது ஸ்க்ரூவோட லென்த்தை பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபிஷரை மட்டுமே பார்க்கக்கூடாது, ஸ்க்ரூவோட லென்த்தும் பார்க்கணும். சில ஸ்க்ரூ லென்த்தாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா போய் செவுத்துல முட்டிடும். முட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் முடுக்க முடியாது இல்லையா? அதனால் ஸ்க்ரூ லென்த்தாக இருந்தால் ஃபிஷர் நம்ம திட்டமான இடத்துல நிறுத்திக்கலாம். அப்படியே ஃபிஷரே உள்ளே போனாலும் நம்ம டைட் பண்ணும்போது கரெக்டான லெவலில் அது ஓடிடும். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபிஷர் லெவல் வச்சு பார்த்தேன், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம வந்து இந்த ஃபிஷர் எல்லாமே வந்து போட்டு தட்டிட்டேன் நான். அப்படியே வச்சு ஸ்க்ரூ பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்க்ரூ வந்து இதுதான். நல்லா லென்த்தாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது 1 இன்ச்சு அந்த எஸ்எஸ் ஸ்டீலு. அவங்க கொடுத்துருக்க ஸ்டீல் ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு உள்ளே ஏறுது, அவ்வளோதான். ரொம்ப லென்த்தெல்லாம் கிடையாது வேறு. அந்த பார்த்தீங்கன்னா அது வரும். இதை அப்படியே வச்சு நம்ம டைட் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டு வச்சிடணும். நான் நல்லாவே டைட்டு வச்சுட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஃபேஷன் உட்கார போகுதுன்னொன்னே கஷ்டம். அந்த சேனலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புஷு மாதிரி இருக்கு பாருங்கள், அதுதான் கொடுத்துருந்தாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அந்த செக்ஷன் கப்புன்னுவாங்களே, அது மாதிரி கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அது மேலே அப்படியே உட்கார வைக்க வேண்டியதான். இதில் வேறு எந்த ஒரு வேலையும் இல்லைங்க. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஸ்பிரிட் லெவல் போட்டு பார்த்தேன், மட்டம் கட்டம் எல்லாம் பக்காவாகிடுச்சு. எனக்கு லைட்டாக ஷேக் இருந்து லைட்டாக அப்படி தள்ளிட்டு டைட் வச்சோம், பக்காவாக செட் ஆகிடுச்சு இது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கப்ளிங் டேப்பு எல்லாம் முடுக்கி ஏற்ற வேண்டியதான் அடுத்த வேலை. பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கப்ளிங்கு நல்ல குவாலிட்டியாக வாங்கணும். எங்கே வாங்கினாலும் நல்ல குவாலிட்டியாக வாங்கினாங்கன்னா அது கரெக்டான அந்த ஒரு இடத்துல போய் படியும். லை குவாலிட்டி இல்லாமல் வாங்கிட்டு வருவாங்க, அது பார்த்திங்கன்னா சரியாக படியாது. அப்புறம் ஜேகை விட்டு வச்சு அமுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இது மாதிரி வேஸ்ட் கப்ளிங்கெல்லாம் வாங்கும்போது வந்து நல்லா குவாலிட்டியாக வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. நல்லா குவாலிட்டியாக எனக்கு பாருங்கள், நம்ம வச்ச உடனே கரெக்டாக படிஞ்சிச்சு பாருங்கள். அதாவது அந்த பிராண்டுக்கு கரெக்டாக வந்து பக்காவாக செட் ஆகிடுது. பிராண்டட் இல்லாத தான் நமக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குது. ஓகேங்களா? இந்த வாஷர் வந்து பின்னாடி பக்கம் போட்டு டைட் வச்சிடணும். இது பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணல, தனியாக ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் கொஞ்சம் விட்டு விட்டு உங்களுக்கு வரும். ஏன்னா அது எடுக்கும்போது அங்கே ஒரே சத்தமாக இருந்து எல்லோரும் வேலை செஞ்சுருந்தாங்க. அதனால் ஆடியோ அங்கே எடுக்கல. ஆடியோ வந்து வீட்டில் சரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுச்சு. ஓகேங்களா? ஒரு டெஸ்ட்டு உள்ளே கருத்து அந்த ஸ்டீலும் வந்து சில டைமில் சுற்றும். ஓகேங்களா? அது சுற்றும் போது ஒன்றும் இல்லை, உள்பக்கமாக ஒரு டெஸ்ட்டு விட்டு பிடிச்சிங்கன்னா வச்சுக்கலாம், அது நின்றுடும். அப்படியே வச்சு டைட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வேஸ்ட் கப்ளிங்கே டைட் வச்சுட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டேப்பு தான், பில்லர் காக்கு. இப்போது அந்த டேப் வந்து நம்ம முடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ டேப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டி டேப்பு. பார்க்குறதுக்கு தான் நல்லா இதுவாக இருக்குது. தண்ணி ஊற்றும் போது தான் தெரியுது அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இல்லை. இந்த டேப் போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து வாஷர் மாதிரி கொடுப்பாங்க ஸ்டீலில். அது இருக்கும்போது அந்த ஹோல்ஸ் உள்ளே போகாது. ஓகேவா? சில இதில் வந்து அந்த வாஷர் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து ஃப்ளாஞ்சு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஃப்ளாஞ்சு போட்டு டைட்டு வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு வந்து பக்காவாக டேப் உள்ளே போகாது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில வந்து பிராண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டில் ஒரு கப்பு மாதிரி தருவாங்கன்னு வச்சுக்கலாம், அது ஒரு வாஷர் மாதிரி இருக்கும். அதை ஃபிட் பண்ணோம்னா பக்காவாக செட் ஆகிடும். இல்லாததெல்லாம் வந்து கொடுக்காததெல்லாம் இந்த மாதிரி பிளாஞ்சு தான் போடணும்.
நானும் உள்பக்கமும் ஒரு பிளாஞ்சு போட்டுக்கணும் நான் எப்பயுமே. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இல்லைன்னா அந்த லப்பர் வாஷர் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயினே இருக்கும். இல்லை பின்னாடி ஒரு ஆனால் மோஸ்ட்லி வந்து வாஷர் கொடுப்பானுவன், இந்த டேபுக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அதனால தான் நான் வந்து இது வந்து ஆங்கிள் காக்கோட வேஸ்ட் கப் சாரி பிளாஞ்சு, அதை நான் போட்டு இதில் போட்டு டைட் வச்சுக்கிறேன். அப்படியே போட்டு டைட் இருக்கணும்னா அந்த லப்பர் வாஷர் என்ன பண்ணணும் டைட்டாக பிடிச்சிக்கும். இந்த டூல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வாஷ் பேஷன் நட்டுக்குன்னு சொல்லிட்டு விற்கிற டூல் இது. இந்த மாதிரி டூல் வேணால் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. டேப் முடுக்கிறதுன்னு கேட்டாலே தருவாங்க, வாஷ் பேஷன் டேப் முடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேளுங்க, டூலு அவங்களே தருவாங்க. இது வந்து டபுள் சைடு இருக்கும், ரெண்டு விதமான மறையை முடுக்கக்கூடியது இது. ஆனால் இந்த பக்கம் முடிக்கலாம், இன்னொரு பக்கம் முடிக்கலாம். நம்ம ஒரு இந்த மாதிரி டெஸ்ட் விட்டு டைட் வச்சோம்னா நல்லா டைட் ஆகிடும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம கட்டிங் பிளர் போட்டுன்னு மங்கி ஸ்பேனர் போட்டுன்னு கஷ்டப்பட தேவை. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா பக்காவாக முடிக்காச்சு. ஸ்ட்ரைட் மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா, முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேஸ்ட் கப்ளிங் தான் போடணும். சாரி, கனெக்ஷன் டியூப். ஓகேங்களா, கனெக்ஷன் டியூப் வந்து நம்ம போட்டுக்கலாம். முக்கியமாக வாஷர் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதில் வாஷர் இல்லைன்னா தண்ணி லீக்கேஜ் ஆகும். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இருக்கும்போது லீக் ஆகாது, நம்ம போன பிறகு லீக் ஆகும். அப்புறம் மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவாங்க, மறுபடியும் ஓடையிற மாதிரி இருக்கும். நம்ம அது வந்து நல்லா டைட் வச்சுங்க. நம்ம ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து நம்ம அங்கேருந்து கிளம்பணுமே. இல்லைனா 99 ஃபோன் அடிப்பாங்க, நம்ம ரிட்டன் ஓடையிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். இப்போது அவ்வளோதான், அப்படியே நம்ம தூக்கி பேஷனை வந்து நம்ம ஸ்டீலில் வச்சிடலாம். வேலையே முடிஞ்சிச்சு. கனெக்ஷன் டியூப் ஜாயின் பண்ணிட்டு வேஸ்ட் வாஷ் ஜாயின் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. இந்த பேஷன் முடுக்கிறதுக்கு என்னமோ எங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது சேஃப்டி வைஸ் வீட்டுக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குமான்னு நினைக்கும் போது தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. அது அந்தளவுக்கு சேஃப்டி இருக்கும் அப்படின்றது என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த பேஷன் வந்து அந்த ஸ்டீல் வந்து எப்போனாலும் ஏதாவது பசங்க வந்து இடிச்சுது ஊந்துனா கூட உழறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ஷன் டியூப் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிள் வால் வந்து ஹைட்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆங்கிள் வால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடியில் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பாருங்கள், கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஆங்கிள் வால்வு வேஸ்ட் லைனு 2 அடி. ஆங்கிள் வால்வு பார்த்தீங்கன்னா அந்த வேஸ்ட்டு லைனை விட மேலே இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடியில் இருக்கணும். ஏன்னா ஒரு 32 இன்ச்சுக்கு நம்ம கீழே நம்ம வந்து பேஷன் வைக்கும்போது நறுக்காக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து கனெக்ஷன் டியூப் ஜாயின் பண்ணிச்சு. இப்போ வந்து வேஸ்ட் லைன் பைப்பு நேராக விட்ருக்கோம். அப்படியே பாருங்கள், நான் ஒரு எல் போட்டு அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா ஓஸ் போட்டோம்னா அதெல்லாம் வந்து அசிங்கமாக இருக்கும் உள்ளெல்லாம். பாருங்கள், அவங்க வந்து வேஸ்ட் கப்ளிங் அந்த செட்டு வரும், அந்த செட்டு வாங்கலை. அதனால நம்ம பைப்பாக போட்டுட்டோம். ஓஸ் வேணாம், பைப்பாக நான் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு பைப்பு ஹீட் பண்ணி நம்ம போட்டுட்டோம். டேபு திறக்கிற பாருங்கள், தண்ணி ஆனால் நல்லா போட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வரது பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வருது. நாங்கள் ஃபுல்லாகவே கனெக்ஷன் டியூப்லாம் அவுத்தெல்லாம் செக் பண்ணிட்டோம். தண்ணி எல்லாத்துலேயும் பிச்சின்னு வருது. ஆனால் அந்த டேபில் வந்து வெளியே வரும்போது ரொம்ப ஸ்லோவாக வருது. அதில் இருக்கக்கூடிய மெத்தட் அப்படி தான். அவ்வளோதான். நம்மளோட வேலை முடிஞ்சுது. இப்போ சுற்றி பார்த்திங்கன்னா அந்த ஜேக்கோட்டு வச்சு பேக் பண்ணணும். பேஷனை சுற்றி ஜேக்கோட்டு வச்சா தான் அது வந்து நல்லாயிருக்கும் வேலை. எங்கேயும் லீக்கேஜ் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கணும். எந்த லீக்கேஜும் இல்லை, பக்காவாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே பரவாயில்ல, நல்லா லுக் வைஸ் நல்லா இருக்குது. பார்க்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. டவல் போட்டுக்கலாம் அந்த ஃப்ரண்ட்டில், நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சேஃப்டி இருக்குமான்னா எனக்கு தெரியல அதை பற்றி. ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கிளாஸ் மாட்டிட்டோம். கிளாஸ் மாட்டுறதுலாம் எடுக்கல நான். கிளாஸ் மாட்டினோம், ஃபுல்லாக வந்து ஜேகே வெயிட் வச்சோம். பக்கா வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.